ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரன் மற்றும் திரு ஓபிஎஸ் அவர்கள் இடம் பெறுவார்களா? ஏன்னா நீங்களும் போய் ஓபிஎஸ் தினகரன் சந்திச்சுட்டு அமித்ஷா சந்திச்சிருக்கீங்க. அதே போல குழுக்கம் முடிஞ்சு நயனா நாகேந்திரனும் எடப்பாடி சந்திச்சுட்டு அமித்ஷா சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு தேசிய ஜனநாயகத்தில் இடம் பெறலாம் இல்லையா? அண்ணன் மதிப்பு மிகுந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை இங்கே கோயம்புத்தூர்ல ஒரு திருமண விழாவில் நான் போகும்போது ஐயா இருந்தாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. தொலைபேசியில் என்கிட்ட பேசினாங்க. நான் அன்போடு நம்முடைய இல்லத்திற்கு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உணவருந்த வந்திருந்தார்கள். இதுதாங்க. மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள். இவங்க பேசுவாங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு. எங்களை பொறுத்தவரை வலிமையான என்டிஏ இந்த தேர்தலில் இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக இன்னும் சிறப்பாக 3ல் 2 பங்கு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வலிமையான என்டிஏ வேணும். அந்த வலிமையான என்டிஏல யார் இருக்கணும்? இன்னும் நிறைய பேர் என்ன கூட்டணிக்கு வராமல் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக, உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்கெல்லாம் வரும்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும். அதனால் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பதில் சொன்னா தவறா போயிருக்கேன். பொதுக்குழு கூட்டத்தில் அந்த என்டிஏ கூட்டணியில அமைறவங்க யார் அப்படிங்கிற முழு உரிமையும் முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமியிடம் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ நயினார் கிட்ட மற்றவர்களும் இதுல பங்கெடுப்பாங்க, யாரு சேரணும் அப்படிங்கறத பத்தி சொல்றீங்க. ஆனா அவங்களோட தீர்மானத்துக்கு இதுக்கு முரணா இருக்கு. ஆனா முரணெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன என்டிஏ அலையன்ஸுடைய லீடர் யாரு? தமிழகத்தில் டிக்ளேர்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிக்ளேர்டு. அந்த அலையன்ஸினுடைய தலைவர், அவருடைய கருத்து மிக மிக முக்கியமானது. அகில இந்திய அளவில் என்டிஏ யார் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு என்டிஏனுடைய அகில இந்திய தலைவராகிறாங்க. முரண்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னா, இதில் நான் சொல்வது இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கிறாங்க. அவர்களும் வரணும். அப்பதான் தேர்தல் நம்ம வலிமையாக சந்திக்க முடியும். அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்டு பீப்புள், நம்முடைய அமித்ஷா அவர்கள், நம்முடைய ஜேபி நட்டா அவர்கள், நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இல்லை குழப்பறக்கோ இல்லை குழம்பறக்கோ இல்லை எதுவுமே இல்லைங்கன்னா, எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ. அந்த என்டிஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனா எல்லோருமே ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஏன் ஒரு கட்சி ஜாக்கிரதையா இருக்கணும்? எல்லா கட்சியும் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுவில் அந்த தலைவர்கள் பேசுறாங்க. அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு. அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க. அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க. ஸோ ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும். அதனால அவர்கள் பேசுனது எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம். என்டிஏ என்று வரும்பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம். அதனால இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, ஒரு உங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ, ஒரு அவங்கள பத்தி பேசியிருப்பாங்களோ, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுங்கன்னா, அவங்க பொதுக்குழுவில் அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கன்னா, கிளாரிபிகேஷன் வேணும்னா பேசின சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அந்த கட்சி தலைவர்கள் அவங்க பொதுக்குழுல பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.